பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதை மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்ப ஆபத்து நேரங்களிலே தாவீது மனுஷனை சார்ந்து வாழவில்லை, கர்த்தரை சார்ந்து வாழ்கிறான். அதனால்தான் தாவீது சொல்றாரு, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். எந்த நேரமும் தாவீது கர்த்தரை சார்ந்து வாழ்கிறான். அடுத்தது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. இந்த பூமியிலே ஒரு மனிதனும் நமக்கு அடைக்கலமாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள், நம்மிடத்திலிருந்து நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், துணையாக இருப்பார்கள் என்றால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் ஆபத்து வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். நெருக்க வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது இயேசுவே என்று நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசுவை கூப்பிடும் போது, இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.